ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 27 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க காவேரி விஜயும் பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்போ உடனே விஜய் வந்து காவேரியோட தோல்ல அப்படியே சாஞ்சுக்கிறாரு. காவேரிக்கு வந்து அப்படியே கை எடுத்து அவர் மேல வைக்கவா என்ன செய்யறன்னே தெரியாம அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறமா ஒரு கட்டத்துல விஜய் வந்து அப்படியே மடியில படுத்துக்கிறாரு. அப்போ காவேரியோட கைய வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவர் படுத்துக்கிறாரு. இப்ப காவேரி வந்து ரொம்ப யோசிச்சு அப்படியே தலை கொதி விடுறாங்க. அப்புறமா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "வாங்க உள்ள போய் தூங்கலாம் வாங்கன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ உடனே விஜய் வந்து காவேரி எந்திரிச்சிடுறாங்க. விஜய் வந்து காவேரியோட கைய பிடிச்சு மறுபடியும் உட்கார வச்சு அப்படியே தோள்ல சாஞ்சுக்கிறாரு. "என்னை விட்டுட்டு போயிறாத காவேரி, என்னை விட்டுட்டு போயிறாத" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாரு. அப்ப காவேரி சொல்றாங்க, "நான் எங்கேயுமே போலங்க. இங்க தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. எதுனால நிவின் இந்த மாரி சொன்னான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, நேரா நிவின் கிட்டயே போய் கேட்கும்போது, நிவின் என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா அவ என்ன தேடி வருவா. அது எனக்கு தெரியும். நான் அவ கூட தான் வாழப் போறேன். அதெல்லாம் நான் உன்ட்ட சொல்லணும்னு இல்லன்னு" சொல்லிட்டு நிவின் போய் கதவ மூடிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப நிவின் என்ன நினைக்கிறாருன்னா, "உனக்காக தான் காவேரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி நிவின் நினைக்கிறாரு. இங்க ராகினி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி யோசனையில வெளியிலயே நின்னுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சாரதா, கங்கா, குமரன் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்து இருந்தே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறமா இங்க காலையில வந்து குமரன் வந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு, டீ குடிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கங்கா ரொம்ப கோவப்படுறாங்க. இப்ப சாரதா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நம்மளால தானே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேசாம நம்ம எஸ்டேட்ல கூட போய் நான் வேலை பார்த்துக்கிறேன். நான் இவங்கள ஊருக்கே கூட்டிட்டு போலாம் இருக்கேன்னு சொல்லி பாட்டி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காலையில வந்து காவேரி எந்திரிச்சிடுறாங்க. காவேரியோட கையில தான் விஜய் படுத்திருக்கிறாரு. அதனால கைய எடுத்து பார்க்குறாங்க. அப்ப விஜய் தூக்கத்துல இருந்து நெளியிறாரு. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இப்ப விஜய் எந்திரிச்சோனே கத்துறாரு. "ஏய்! நீ என்ன இவ்வளோ பக்கத்துல வந்து படுத்திருக்கனோனே?" "என் கை நான் அப்பளே எந்திரிச்சுட்டேன். கைய எடுக்க முடியாம படுத்திருக்கிறேன்னோனே." "என்ன சொல்ற?" "ஆமா. அத விட நேத்து நைட்டு நீங்க என்னலாம் பண்ணீங்க தெரியுமா? நான் தான் உங்கள கீழ தூங்கிட்டு இருந்தவங்கள கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து இங்க படுக்க வச்சிருக்கேன்." அப்படின்னோனே, விஜய் சொல்றாரு, "அப்படின்னா என்னை ஏமாத்தாத. நான் என்ன அப்படியா குடிச்சிட்டேன்னோனே, அங்க கொஞ்சம் பாருங்க பாஸ்" அப்படின்னோனே, அங்க பார்த்தோனே விஜய் ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு தலைய அப்படியே கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. காவேரி போயிர்றாங்க. அப்புறமா விஜய்க்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ! பாவம் இவ எப்படி நம்மள ஹேண்டில் பண்ணாலோ தெரியலையே! இவ கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி அவள வேற கஷ்டப்படுத்தியிருக்கோமே! நீ உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடான்னு சொல்லி விஜய் வந்து அவர திட்டிக்கிறாரு. அதுக்குள்ள காவேரி வராங்க. "என்ன பாஸ்?" அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, காவேரி சாரி கங்காவும், குமரனும் கடையில இருக்காங்க. அப்போ ஒரு கார் வந்து நிக்குது. 2 பேரும் அப்படியே ஷாக் ஆயி அந்த காரையே பார்க்குறாங்க. அவர் வர்றாரு. அவங்களுக்கு ஆர்டர் குடுத்தாங்கல்ல, அவர் வந்து கார்ல வர்றாரு. இவங்க 2 பேரும் அவர பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்